பழனி அந்த கடிதம் பார்த்ததுமே பெங்களூர் போகலாம் என்று கூட நினைத்தான். இவ்வளவு தவிப்பை காட்டிக்கொள்கிறவரோ அதை எழுதுகிறவரோ இல்லவே இல்லை. செண்பகா மேடம் தன்னை மீறி எதுவும் நடக்காது என்பதிலும் நம்பிக்கை உள்ளவர். பழனிக்கே பலமுறை அப்படி அறிவுரைகள் சொல்லுகிறவர். அறிவுரைகள் சொல்லுவதில் கூட ஒரு தோழமையான அன்பு இருக்கும். பழனியை விட 10 வயதாவது மூத்தவர் செண்பகா. ஆனால் அப்படி ஓர் உயரமான இடத்திலிருந்து சொல்கிறவர் போல பேச மாட்டார். அவர் அப்படி ஏதாவது சொல்லி முடித்ததும், அம்மா அப்படி செய்யலாமே, இப்படி யோசிக்கலாமே என்று பழனிக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அடைத்து கிடக்கும் கேட் முன்னால் நின்று கூப்பிட்டால் 10-12 அடி தள்ளி கேட்குமா என்று சொல்ல முடியாது. வீடு இதுதான் என்பது மனதிற்குள் உறுதியாகிவிட்டது. ஜன்னல்களுக்கு பழைய சேலைகளை திரை மாதிரி தானே கையால் தைத்து போடுகிறவர் செண்பகா மேடம். இங்கேயும் அப்படி போட்டிருக்கிறது. அதுவும் செண்பகா மேடம் விரும்பி எடுக்கிற உடலில் டிசைன் போடாத பார்டர் மட்டுமே வைத்த சேலைகள். துணிந்து கேட்டை திறந்து கொண்டு போய் வீட்டு அழிக்கதவை தட்டினான். மேடம் என்று அழைத்தான். பின்னாலேயே கருப்பு நாயும் வந்துவிட்டது போலும் மெதுவாக குறைத்தது. பழனி கூப்பிட்டதா, நாய் அழைத்ததா, எது கேட்டது என்று தெரியவில்லை. மேடம் கதவை திறந்தார்கள். அவர்கள் எதுவும் பேசும் முன்பே, நான் பழனி, அடையாளம் தெரிகிறதா என்றான். வாங்க வாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க இங்கே இருக்கேன்னு என்று கலகலவென்று பேச்சை துவங்கினார்கள். பேச்சின் கலகலப்பு வழக்கமான அன்பின் வெளிப்பாடாக இருந்ததே தவிர ஆள் தெளிச்சியாக இல்லை. இது வயதின் தளர்வு மட்டும் இல்லை, ஏற்கனவே அவன் லேசாக கேள்விப்பட்டிருந்த நோயின் பாதிப்பாகவும் இருக்கலாம். கடகத்துக்கு என்ன பேர், என்ன நோய் கண்டுபிடிச்சிட்டே இருங்க, சொல்கிறேன். ஆனால் அதற்கு இப்போதெல்லாம் நல்ல சிகிச்சை முறைகள் உள்ளனவே. வழக்கம் போல அவனது கலவரமான முகத்தை படித்து விட்டார்கள் செண்பகா மேடம். இருங்க, உங்களுக்கு பிடித்தமான டீ போடுறேன், ஏதாவது சாப்பாடும் தயாரிக்கிறேனே என்றார். சாப்பாடெல்லாம் வேண்டாம் என்றான். சரி, முதல்ல டீ என்று அடுப்படிக்குள் போனார்கள். பழைய காலத்து வீடு. அடுப்படி உள்ளடங்கி இருந்தது. முன்பு டவுனில் இருந்த வீட்டில் ஹாலில் இருந்தே கிச்சன் நன்கு தெரியும். பேசிக்கொண்டே சாம்பார், ரசம், 2 தொடுகறி, பாயாசம், அப்பளம் என்று ஒரு ராஜ சமையலை முடித்து விடுவார்கள். அவர்கள் வைக்கிற ரசத்திற்கு பழனியின் மனைவி வேலம்மாள் அடிமை. மேடம், எனக்கு ரசமே வைக்க தெரியலன்னு இவங்க பெரிய ஆவலாதி சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் அருமையாக ரசம் வைக்கிறீங்க என்று அநேக சமயங்களில் சொல்வாள். நீங்களும் தான் ரசம் அருமையாக வைக்கிறீங்க, நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேனே வேல்ஸ் என்பார் செண்பகா. வேலம்மாளை வேல்ஸ் என்று தான் மேடம் கூப்பிடுவார்கள். டீ வர தாமதமானது. மேடம், நான் சொன்னதை கேட்காமலே சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ, பெருமாள் சார் வேற தாகத்தோடு காத்திருப்பாரே என்று நினைத்தான். வீட்டை சுற்றி நோட்டமிட்டான். ஒரு புத்தகமோ அலமாரியோ கூட கண்ணில் படவில்லை. டீப்பாய் போல கிடந்த அகல ஸ்டூலில் ஒரு பத்திரிகை கூட காணும். பழனி சொல்லி எத்தனை பத்திரிகைக்கு சந்தா கட்டியிருப்பார்கள். வீடு காகித வாசனையே இல்லாது போல் இருந்தது. யாருக்காவது அல்லது எந்த நூலகத்துக்காவது எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார்களோ. நாம் சீக்கிரமே வந்திருக்கலாமோ என்று நினைக்க ஆரம்பித்த போது டீயுடன் வந்தார்கள். பாத்திரங்கள் தயாராக இல்லை, கழுவி டீ போட்டு எடுத்துகிட்டு வர நேரமாயிட்டு, மன்னிச்சுக்கங்க என்றார்கள். பொதுவாக நன்றி மன்னிப்பு எல்லாம் சொல்ல மாட்டார்கள். நல்ல நட்பில் அதற்கெல்லாம் இடமில்லை என்று சொல்லக்கூடியவர். சொல்லுங்க பழனி, வேல்ஸ் எப்படி இருக்காங்க, பையன் பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க, பெருசாக வளர்ந்துருப்பாங்களே. குசல விசாரிப்புடனும் தனக்கும் ஒரு டீயுடனும் உட்கார்ந்தார்கள். பழனி இன்னும் வீட்டை நோட்டமிடுவதை நிறுத்தவில்லை. என்ன பார்க்குறீங்க, காற்று வரலையா, ஃபேனை கூட்டி வைக்கட்டா? வேண்டாம் என்கிற மாதிரி தலையை ஆட்டிவிட்டு அவனே எதிர்பாராத ஒரு நொடியில் கேட்டான். புக்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க, உள்ளே 2ஆம் கட்டில் இருக்கா? மேடம் பதில் ஒன்றும் சொல்லாமல் நிறைய கேள்விகளுக்கு பதிலில்லை என்பது போல ஒரு முகத்துடன் இருந்தார்கள். எப்போதும் கலகலவென்று பேசிக்கொண்டிருக்கும் இருவருமே எதிர்பாராத ஒரு மௌனத்துள் இருந்தார்கள். ஏதோ நினைத்து கொண்டவன் போல அப்பா என்றான். மேடம் குளிர்ந்து போய்விட்ட மிச்ச டீயை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு, அவரும் எரிஞ்சு போயிட்டாரு,
புத்தகங்கள், கடிதங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு என்றார்கள் உயிரற்ற குரலில். இப்படி பேசுகிற ஆள் இல்லை செண்பகா மேடம். பழனி உறைந்து போய் அமர்ந்திருந்தான். நிறைய நடந்து போச்சு பழனி. அவரது சந்தேகம் தீரவே இல்லை. திடீரென்று பெங்களூர் வீட்டுக்கு வந்தார். அவர் என்னை விட்டு விலகிவிட்டதாக நினைத்திருந்த போது அவர் வந்தது குறித்து நான் உண்மையாகவே சந்தோஷப்பட்டேன். இருந்த நாட்களில் என்னிடம் பெரிதாக பேசவில்லை என்றாலும் நான் செய்வதை விரும்பி சாப்பிட்டு கொண்டு அமைதியாகவே இருந்தார். ஆனால் நான் வேலைக்கு போயிருந்த போது என்னுடைய கடிதங்களை எல்லாம் வாசித்திருக்கிறார். பூட்டி வைத்தாலும் ஏதாவது கேள்வி கேட்பார் என்று எதையும் பூட்டுவதில்லை. அவர் 6 மணிக்கு அப்புறம் சாப்பிட மாட்டார் என்பதால் அவசரமாக ஆபீஸிலிருந்து வந்து விடுவேன். ஒரு நாள் வந்ததும் வராததுமாக உலகநாதன் சாரை குற்றவாளியாக்குகிற மாதிரி தாறுமாறான கேள்விகள் கேட்டார். அவன் என்ன வேணும்னாலும் எழுதுவானா அவனுக்கு என்றார். எத்தனை லெட்டர் போட்டிருக்கான்? அவன் சொல்கிறத புஸ்தகம் எல்லாம் படிக்கிற மாதிரியா இருக்கு. செகண்ட் செக்ஸ் வேறே சரியில்லையே என்றார். நான் ஒன்றுமே பேசவில்லை. கண்ணீருடன் இல்லை இல்லை என்று மட்டும் தலையாட்டினேன். ஒருவேளை வாய் திறந்தே சொன்னேனா அது கூட நினைவில்லை. நேரம் ஆகிவிட்டதென்று சாப்பிடாமலே அவர் அறைக்குள் போய் தாளிட்டு கொண்டார். மறுநாள் அலுவலகத்திற்கு அவசரமாக போன் வந்தது. வீட்டிலிருந்து புகையாக வருவதாக பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அணைக்க முயன்று கொண்டிருந்தார்கள். நான் நடுகாலில் பாதி எரிந்து கருகிப்போன சேலை குவியல்கள், புத்தகங்கள், கடிதங்கள். அவரை வீட்டில் காணவில்லை. அவமானத்தில் குறுகி போனேன். அலுவலகத்திற்கு பெரிய விடுப்பாக போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தேன். என்னை தேடி வந்த அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நினைத்தேன். பக்கத்து வீடுகளில் எல்லாம் போய் என்னை பற்றி யாரெல்லாம் வருவாங்க என்பது பற்றி எல்லாம் விசாரித்திருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒவ்வொருவராக சொன்னார்கள். அதை கேட்க கேட்க ஒரு பாதாளத்துக்குள் விழுவது போல் இருக்கும். யோசித்து யோசித்து தலைவலி போல் வந்துவிட்டது. சந்தேகங்கிறது இரு பக்கமும் கூர்மையான கத்தி போன்றது. அதை கூடிய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் தவிர்த்திடணும். சந்தேகம் ஒருத்தருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கதையில் பாருங்கள், அந்த செண்பகா மேடம் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, திருமணம் பண்ணலை, அவங்க யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட நட்புகள் யார், அதை யாருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனாலும் அந்த தந்தையானவர் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த சந்தேகத்தில் அவங்க ஆஃபீஸ் போன நேரத்தில் எல்லாம் உருட்டி அது அவ்வளத்தையும் எரித்ததோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள வீடுகளெல்லாம் போய் தன் மகளை பற்றியே கேட்டிருக்கிறார். இன்னும் ஒரு அசிங்கம் இல்லை? சந்தேகங்கிறது நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருவருப்பான விஷயம். மனித உறவில் ஒரு நம்பிக்கை வேணும். அது இல்லைன்னா அந்த உறவோடு இருந்து வாழ்கிறதே அர்த்தம் இல்லை. சக ஆஃபீஸர் ஒருவர் சைக்கியாட்ரிஸ்டிடம் அழைத்து போனாரோ, கொஞ்சம் பிழைத்தேனோ, எப்படியோ கழித்தேன். எல்லாவற்றையும் எனக்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தேன். எனக்கு யாரிடமும் சொல்லியும் பழக்கம் இல்லையே. இப்போ இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று கொண்டிருக்கிறது. 4வது ஸ்டேஜாம். கடைசியாய் அண்ணனிடம் சொன்னாராம், யாராவது இந்த வீட்டில் போய் இருக்க வேண்டும் என்று. அண்ணன் என்னை போகச் சொல்லவில்லை என்றாலும் நான் இங்கே இருக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அவர் இறந்ததற்கு நான் போகவில்லை. ஏனோ மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்காக வருந்தாத நாளும் இல்லை. இதான் 2 கெட்டான் நிலை. அதாவது அவங்களோட சந்தேகம் நமக்கு ரொம்ப உறுத்தலாகவும் இருக்கும், ஒதுங்க சொல்லும். ஆனால் உறவு, அந்த இரத்த உறவு துடிக்க வைக்கும். ஆனால் அதற்காக வருந்தாத நாளும் இல்லை. அதற்காகவே இங்கே வந்தேனோ என்னவோ. துண்டு துண்டாக அவர்கள் பேசும் விதமும் தொனியும் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லாமல் சொன்னது போல் இருந்தது. கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து விட்டார்கள் என்று தோன்றியதும், இங்கே என்ன மருத்துவ வசதி இருக்கிறதென்று இங்கே இருக்கிறீர்கள் என்றான் பழனி. பட்டென்று வந்தது பதில், எங்கேதான் என்ன இருக்கிறது? ஆனால் ஒரு விஷயம் பழனி, இங்கே வார்த்தைகள் குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் நலம் விசாரிக்கிற வார்த்தைகள்.
இழப்புக்கு ஆறுதல் சொல்கிற 4 நல்ல வார்த்தைகள், இல்லையென்றால் தங்கள் தங்கள் தொழில் சார்ந்த வார்த்தைகள். அவை போதும் என்றிருக்கிறது எனக்கு. எதற்கு எந்தெந்த புத்தகங்களோ படித்து புதிதாய் வார்த்தைகள் சேர்த்து கொண்டு, ஆனால் ஒருவரிடம் எதையாவது வெளிப்படுத்த அந்த வார்த்தைகள் கை கொடுக்காமல் சிரமப்பட்டு கொண்டு. அப்பாவை குறித்து இந்த ஊரில் நல்ல பெயரே இருக்கிறது. இப்படி நல்ல பெயர் எடுத்தவரை பற்றி நாம் ஆமாம் அவர் நல்ல மனுஷனாச்சே என்று ஒரு வார்த்தை மட்டும் பேசிவிட்டு மறந்து விடுவதுதானே வழக்கம். அதிக நேரம் நினைத்து பேசிக்கொண்டிருப்பதில்லையே நாம். அந்த வகையில் எனக்கு அவர் நல்லது செய்திருப்பதாகவே படுகிறது. அண்ணன் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். எனக்கு உடலுக்கு முடியாது என்று வருகிற போது அங்கே அவனுடன் இருக்க சென்னைக்கு போய்விடுவேன். இந்த நேரத்தில் எனக்கு சமீபத்தில் எனக்கு பார்த்த ஒரு மெசேஜ் ஞாபகம் வருது. ஆங்கிலத்தில் இருந்தது. அதோட அர்த்தம் என்னென்னா, யாரும் நம்மள்கிட்ட எதுவும் கேட்டாங்கன்னா அவங்க என்ன பதில், அந்த கேள்விக்குள்ள பதில் என்னதோ அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்தது. நான் நினச்சி பார்த்தேன், நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பேசுகிற அதிக வார்த்தைகள் தான் காரணமாகுது. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் இருந்தே எடுத்து நமக்கு எதிரான எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இந்த மெசேஜை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதே இதை இந்த கதையிலையுமே சார் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வார்த்தைகள் குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரோடையும் பேசணும், ஆனால் முடியுமான்னு தெரில. ஏன்னா நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. இயல்பாகவே எண்ணி தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுகிறது ஒரு பழக்கம், சிலரோட பழக்கம். என்னைய மாதிரி ஆள்கள் லோட 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 வாயை திறந்தா மூடுறது கஷ்டம். அவங்க எண்ணி பேச முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஒரு நீண்ட பேச்சு தொடர்ந்து நீண்ட மௌனம், லேசான பசி, அவர்களுக்கும் பசிக்கலாம் என்ற எண்ணம் பழனியை விடைபெற வைத்தது. இன்னொரு நாள் சற்று சாவகாசமாக மனைவியுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். வெறுமனே தலையை ஆட்டி விடை கொடுத்தார்கள் செண்பகா மேடம். பெருமாள் சார் காத்து கொண்டிருந்தார். சாரி சார், லேட் ஆயிட்டு என்றான். இல்லை, நான் சாப்பிட கிளம்பலாமா என்று நினைத்தேன், போலாமா என்றார். கொஞ்சம் ஏமாற்றமும் தனிமையும் தொனித்தது குரலில். சொன்ன நேரத்திற்கு வந்திருந்தால் வேறு ஏதாவது சாப்பிட்டிருக்கலாம். இப்போது முடியாது, மனதும் இல்லை. அவர் தங்கியிருந்த விடுதியிலேயே நல்ல ஓட்டல் இருந்தது. அங்கேயே சாப்பிட்டு விட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். பழனி இன்னும் செண்பகா மேடம் வீட்டிலிருந்து முற்றாக வெளிவரவில்லை. அதை பெருமாள் உணர்ந்து கொண்டார். அவருக்கும் செண்பகா மேடம் பற்றி தெரியும். அவரே கேட்டார், அந்த மேடம் எப்படி இருக்கிறார்? பழனி தான் போய் வந்த கதையையும் அவர் பட்ட சங்கடங்களையும் சொன்னான். உலகநாதன் சார் மாதிரி ஒரு லெஜண்ட் அப்படியெல்லாம் கடிதம் எழுதுவாரா? நம்ப முடியவில்லை என்றான் பழனி. அவர் பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை ஆழமாக உறிஞ்சிவிட்டு, ஏன் அதெல்லாம் எழுதுவார் என்ற பெருமாள் சார் காமத்துக்கும் ஆசைன்னு ஒரு கௌரவமான பேர் வச்சுக்கும் மனசு. தவறுகளை அந்தந்த நேரத்து நியாயம்னு கூட மனசு நினச்சிக்கும். சபலம் இயற்கைன்னு கூட விவாதிக்கும். சபலம்ங்கிறது நம்ம மத்தியில் புரையோடி போன ஒரு விஷயம்தான். நம்மை மாதிரி ஆளுங்க வேண்டுமானால் உளறி கொட்டுவோம். அவர் அழுத்தமான ஆள். நாசுக்கா கடிதம் எழுதியிருக்கிறார். செக்ஸ் ஒர்க்கரை நாடுகிற எத்தனை பேர் மனைவிக்கு உடல் சரியில்லைன்னு பொய் சொல்லாமல் இருக்கிறோம். ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு அளவே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது எதிர்ப்பால் தான். அதனால தான் சில அப்பாக்கள் செய்கிற அநியாயங்களுக்கும் பெண்கள் ஆளாகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட அத்தியந்த சீடர்களை சொல்லுறதை வச்சு பார்த்தா அவர் அப்படி கடிதம் எழுதியிருக்கக்கூடியவர் தான். இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற துர்பாக்கியம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டாம்னு நானுமே நினைக்கிறேன். வாங்க, ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு சிகரெட் வாங்கிட்டு வரலாம். பதிலுக்கு காத்திராமல் சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினார் பெருமாள் சார். இதோட கடகம் கதை முடியுது. கடகம்ங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பேர் கேன்சர். அவங்க செண்பகா மேடமுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கேன்சர் தான். அதை 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறதுல குறிப்பாக உணர்த்துறார் கேன்சருங்கிறனால. இந்த
காமத்துக்கு ஆசைன்னு பேர் வச்சுக்கிறது, தன்னோட பக்கத்தை நியாயப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது எப்போவுமே நான் ஒரு கதையோட அதோட இணைஞ்ச ஒரு படத்தை ஒரு வேளை அதை ஒட்டி நான் பார்த்ததா இருந்ததுன்னா சொல்லலான்னு நினைப்பேன். அது மாதிரி இப்போ இந்த கதையை வாசித்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சமீப காலத்தில் மைக் மோகன் சொல்கிறவரோட பேட்டிகள் நிறைய வருது. அவர் ரீஎன்ட்ரி இப்போ கொடுத்துருக்கிறாரு. அந்த அந்த பேட்டிகளில் சில இதில் போட்டிருந்தாங்க. அவரோட முதல் படம், மோகனோட முதல் படம் கன்னடத்தில் கோகிலா. அதுக்கப்புறம் தான் அதில் கோகிலாவில் கமலும் மோகனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஷோபா, நடிகை ஷோபா, இயக்குனர் பாலு மகேந்திரா. மோகன் அதுக்கப்புறம் தமிழில் பல வெற்றி விழா படங்களை கொடுத்துருக்காரு. அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு யூடியூப்பில் எப்படியும் அது இருக்கும் அப்படின்னு தோணி தேடி கோகிலா படத்தை தேடி பார்த்தேன். கன்னட படம், ஆனால் தமிழ் சப்டைட்டில் இருந்தேன், ஆங்கிலத்தில் சப்டைட்டில் இருந்தேன் பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்த ஒரு படமாக இருந்தது. என்னென்னா, அது ஒருவேளை அவரோட முதல் படமாக இருக்கலாம், அதனால் அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. கமலஹாசன் அவர்களை அடிக்கடி ஷர்ட் இல்லாமல் காமிக்கிறது, பாத்ரூமில் குளிக்கிறத காமிக்கிறது, அந்த ஒரு பெண்களை கவர்ற மாதிரி ஆண்களை கவர்ச்சியாக காமிக்கிறது, இப்படி பல சீன் வந்தது. அது தேவையான்னு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் அதிகப்படியான விகல்பமாக தெரிஞ்சது. இன்னொன்றும் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. அது என்னென்னா, மனிதர்கள் தனக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, அதை மனசாட்சிக்கு தெரியும் அது வக்கரமான உணர்வுன்னு. ஆனால் அதை நியாயப்படுத்தி வெளியில் பேசுகிறதோ, வெளியில் இதுபோல் சினிமா எடுக்கிறதோ செய்வாங்க. ஏன்னா இப்போ அது தேவையில்லாமல் தான் நிறையா நடக்குது. பாலு மகேந்திரா அவங்க இறந்து போயே எத்தனையோ வருடம் ஆயிட்ட பிறகு கூட பல யூடியூபர்ஸ் அவர் பற்றின பல நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறை விஷயங்களை பேசுகிறாங்க. அது தேவையில்லை. அது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் மேலே தப்பே இருக்கலாம். அவர் மனிதர் இறந்தே போயிட்டார். இறந்து போன பிறகு அவர் பற்றினது பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போதும் இந்த கதையை வாசிக்கும் போதும் ஒரு அது சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்க வேண்டாமோ? அது கண்டிப்பாக சினிமாங்கிறது சமுதாயத்தை ரொம்ப பாதிக்கும். தொடர்ந்து ஒரே விதமான படங்கள் வரும்போது மக்களுக்கு மனநிலை மாறும். இது அந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுது. பாருங்கள், அதாவது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் போய் ஒரு நியாயத்தை காட்டி படத்தை முடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் நிறைய செய்யக்கூடாத வேலைகள் இருக்குது. அது அந்த காலத்தில் அது ஒருவேளை நிறைய நடந்திருக்கலாம். இது கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம். அப்போ அந்த காலத்தில் வேறு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாத நேரத்தில் அது இயல்பாக நடந்திருக்கலாம். அதனால் அது தெரியல எனக்கு. எப்போவுமே நான் ஜட்ஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். அதனால் அப்படி அது வேறு எதுவும் ஜட்ஜ்மெண்ட்டாக நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஒரு ஆணிடம் பெண்ணுக்கு கவர்ச்சி ஏற்படுற மாதிரி கவர்ச்சி ஏற்படலாம். இயல்பாகவே எதிர்பாலினத்துக்கு கவர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அத்துமீறக்கூடாது. அத்துமீறல் திருமணத்துக்கு முன்னாடி அத்துமீறல்ங்கிறது ரொம்ப தவறானது. அது இன்றைய தலைமுறை கண்டிப்பாக கவனத்தில் வைக்க வேண்டியது. அன்பாக இருங்க, பாசமாக பேசுங்க, உண்மையான அன்பாக இருங்க. அது உண்மையான அன்பு உடல் சார்ந்து வராது. இது இந்த கதையின் மூலமும் பழனிக்கும் செண்பகா மேடமுக்கும் இடையில உள்ள நட்பு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இப்போ பொதுவான விஷயங்களை, ஒரு வருத்தமான விஷயத்தை கூட எந்த ஒரு சாஃப்ட்னஸும் தாண்டாமல் இயல்பாக பேசுகிற மாதிரி அந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையில் செண்பகா மேடத்துக்கும் பழனிக்கும் இடையில் இருக்கிற நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எழுதியிருக்கிறீங்க கலாப்பிரியா சார்.
நான் வந்து கதையை வாசிக்க முன்னாடி சார்கிட்ட சொன்னேன், சார் வாசிக்கலான் இருக்கேன், வாசிக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக வாசிங்கன்னு சொன்னாங்க. கேளுங்க. நான் எப்பவும் சொல்கிறது போல் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் நான் சந்தோஷமாக இருக்கிறதா தான் இருக்கணும். நம்ம சந்தோஷங்கள் பல வியாதிகளை குணமாக்கும். அதனால் அன்றன்றைய பொழுதில் அனுபவித்து எந்த துக்கங்களையும் கேரி ஓவர் பண்ணாமல் சந்தோஷமாக இருப்போம். இன்னொரு கதையில், இன்னொரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.